கனா கண்டேனடி தோழி. அத்தியாயம் 1. இணையத்தில் இமெயில் செய்தியை படித்த வந்தனா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். அவளால் அந்த செய்தியை முழுமையாக நம்ப முடியவில்லை. ஆனால் அதை ஒன்றுமில்லை என அலட்சியப்படுத்தவும் மனம் இடம் கொடுக்கவில்லை. இது ஒரு பள்ளி மாணவியின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயமாயிற்றே. உண்மையோ பொய்யோ என்னவென்று பார்க்காவிட்டால் நிம்மதி ஏற்படாது என்று தோன்றிற்று. இருந்தாலும் சட்டென பள்ளி நிர்வாகத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கவும் இயலாது. பள்ளியின் மேல் சுமத்தப்பட்ட பழி உண்மை என நிரூபிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். மாவட்டத்தில் குறுகிய காலத்தில் பெயர் பெற்ற பள்ளி அது. மாணவர்கள் அங்கே இடம் வாங்க பலத்த போட்டி போட வேண்டி வந்தது. அப்படி இருக்கையில் பள்ளி நிர்வாகமே பொதுத் தேர்வில் பணத்தை பெற்றுக்கொண்டு காப்பியடிக்க உதவுமா? அந்த நேர்மையற்ற செயல் அவர்களின் நற்பெயரை சீர்குலைத்துவிடும் என அவர்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த எதிரிகள் செய்யும் சூழ்ச்சியா? எதிரியின் சூழ்ச்சியாய் இருந்தால் மெயிலில் பெயர் முகவரி இல்லாத மொட்டை கடிதமாய் அது வரவில்லை. அந்த பள்ளியில் படிக்கும் மாணவியே செய்தியை அனுப்பியிருந்தாள். பணத்தை பெற்றுக்கொண்டு வேண்டிய மாணவர்களுக்கு தேர்வு எழுத நிர்வாகமே விடைகளை எழுதி கொடுப்பதாகவும், அதனால் உண்மையாக உழைத்து படிக்கும் தனது இடம் பறிபோவதாய் மிகுந்த மன உளைச்சலில் தவிப்பதாகவும், மாவட்ட ஆட்சித் தலைவர்தான் இந்த விஷயத்தில் தலையிட்டு காப்பி அடிப்பதை தடை செய்து தன் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தாள். மாணவியின் தவிப்பு நியாயமானதுதான். ஆனால் மாணவி உண்மையானவளா என அறிய வேண்டியிருந்தது. கணினியை தட்டி அந்த பள்ளியின் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் விவரப்பட்டியலை ஆராய்ந்தாள். சரிதான், அவள் பெயரும் தேர்வு எண்ணும் சரியாய் இருந்தன. இனி தள்ளி போடக்கூடாது. நேரில் சென்று அதை ஆராய்ந்தே ஆக வேண்டும். அது மாவட்ட ஆட்சியாளரான தன் கடமை. ஜீப்பில் ஆய்விற்கு புறப்பட்டாள். அவர்கள் எச்சரிக்கையாகிவிடுவார்கள். எனவே ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாய், ஒருவருக்கும் சந்தேகம் வராமல் எச்சரிக்கையோடு சென்று உண்மையை கண்டறிய வேண்டும் என தீர்மானித்து கொண்டாள். அலுவலக காரை விடுத்து தன் தோழியின் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். வாசலில் நின்ற காவலாளி யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. தேர்வு ஆரம்பிக்கும் வரை சற்று தள்ளியே நின்று கொண்டிருந்து விட்டு காரை கதவருகே ஓட்டிச் சென்றாள். ஜன்னல் கதவை கீழ் இறக்குகையில் காவலாளி அவளை அடையாளம் கண்டு தயங்கி பதறிப்போய் கதவை திறந்தான். உள்ளே நுழைந்ததும் இன்டர்காமை யூஸ் பண்ணக்கூடாது என எச்சரித்துவிட்டு உடன் வந்திருந்த அலுவலர் இருவரில் ஒருவரை அவன் அருகே நிற்க வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். கதவருகே இருந்த மாணவன் கீழே குனிந்திருந்த விதம் சந்தேகத்தை ஏற்படுத்த சட்டென உள்ளே நுழைந்து தேர்வுத்தாளை எடுத்து பார்த்தாள். அடியில் விடை எழுதப்பட்ட ஒளிநகல் இருந்தது. எல்லாம் ஒரு மதிப்பெண் விடைகள். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட மாணவனுடன் அலுவலக அறையை நோக்கி நடந்தாள். தேர்வு ஹாலில் இருந்த ஆசிரியர் பேச்சிழந்து நடுநடுங்கி போயிருந்தார். அலுவலகத்தில் நுழைந்த பொழுது மேலும் வசமாக மாட்டிக்கொள்ளும் நிலையே. ஜெராக்ஸ் இயந்திரத்தில் நகல் எடுக்க வைக்கப்பட்டிருந்த கேள்வித்தாள் மற்றும் விடைத்தாள் ஒரு புறம் இருந்தது. இன்னொரு புறம் கொத்தாய் மாணவர்களுக்கு தர எடுக்கப்பட்ட விடைத்தாள்களுடன் ஆசிரியர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். எங்க உங்களோட பிரின்சிபல்? அவர் லீவில் போயிருக்காரு. சரி, அதுக்கு பொறுப்பாசிரியர்னு ஒருத்தர் இருப்பாரே, அவர் எங்க? உதவி தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பில் இருக்காரு. கூப்பிடுங்க அவரை. காவல் நிலையத்திலிருந்தும் பிரஸ்ஸிலிருந்தும் காவலரும் பத்திரிகையாளர்களும் வந்துவிட்டனர். அரசு ஆசிரியருக்கு உடனடியாக சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்தவரை கைது செய்ய உத்தரவிட்டனர். மாணவர்கள் தேர்வு பாதிக்காதவாறு இவ்வளவும் நடந்தேறியது. மறுநாள் தேர்வு எழுத மாணவர்களுக்கு வேறு இடம் ஏற்பாடு செய்துவிட்டு பள்ளியை மூடி சீல் வைத்தாள். வந்தனாவை சுற்றி ஃப்ளாஷ் லைட்டுகள் மின்னின. கண்கள் கூச கண்களை மூடிக்கொண்டாள். வந்தனாக்கா? சட்டென்று கண்களை திறந்தாள். எதிரே சத்யா நின்று கொண்டிருந்தாள். கையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்துக்கொண்டு முகத்தில் ஒளியை அடித்தாள். ஹேய், என்ன அது சின்ன குழந்தையாட்டம்? அக்கா, சீக்கிரம் பஸ்ஸை விட்டு இறங்கு. எல்லாரும் இறங்கிட்டாங்க. நல்லா தூங்கிட்டியா? ஒரு இனிமையான கனவு. என்ன கனவுன்னு நான் சொல்லட்டுமா? கலெக்டராகி அட்வென்ச்சர் ஏதாவது செஞ்சுருப்ப, சரிதானே? ஹேய், எப்படி கண்டுபிடிச்ச? அட போக்கா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு வர ஒரே கனவு கலெக்டர் கனவு தான். உன் கனவில் ஸ்மார்ட்டாக யாரும் வரமாட்டாங்களா? ஒரு ரன்வீர் கபூர் வராட்டி போகுது, உன்னையே சுற்றி சுற்றி வர கைஸ் ஒருத்தர் கூட இல்லையா? இது சரியில்லை கண்ணம்மா. உன் கனவை ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. உன்னை பில் கலெக்டராக கூட அப்பா விட மாட்டார்.
அவள் சொன்னது உண்மைதான். பெரியப்பா அவளை BA வரை படிக்க விட்டதே பெரிய விஷயம். அதனால்தான் தன் IAS கனவு நனவாக கோயம்புத்தூரிலிருந்து வேறு ஊருக்கு செல்ல தீர்மானித்திருந்தாள். மேற்படிப்பு படித்து கொண்டே IASற்கு தயாராக எண்ணியிருந்தாள். ஏற்கனவே IAS முதன்மை தேர்வு எழுதியிருந்தாள். எனவே செலவு அதிகமாகாது. ஊரில் ஏதாவது வேலை தேடிக்கொண்டு மேற்படிப்பு படிக்க முடிவு செய்திருந்தாள். பெரியம்மாவிடம் தன் நிலையை சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கிவிட வேண்டும். பெரியப்பா என்றும் அவளை சொந்தமாக என்ன ஒரு மனுஷியாக கூட மதித்தது கிடையாது. ஆதரவற்ற அவரை நாடி வந்தவள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாள். அக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? வீட்டில் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க அப்பா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பெரியப்பாவால் அவள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அப்படிப்பட்டவர் அவளுக்கு திருமணம் செய்து வைப்பாரா என்ன? ஆனாலும் சொந்த தம்பி மகள் என்ற பாசம் உள்ளுக்குள் இருக்கிறதோ என்னவோ. எதுவும் வேண்டாம், நான் முதல்ல படிக்கணும், கலெக்டர் ஆகணும். அது வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் கிடையாது. பெரியப்பா பேச்சை மீற முடியாது. பெரியம்மாவுடைய வார்த்தையை பெரியப்பா கேட்க மாட்டாரு. ஆனாலும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கக்கூடாது. ஏதாவது சொல்லி தடுத்துடணும். ச்சே, என்ன முட்டாள்தனமான சிந்தனை. பெரியப்பா அவ்வளோ சீக்கிரம் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு வரா என்ன? ஆதாயம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் அவர் இதுவரைக்கும் எதுவும் யோசித்து செஞ்சதில்லையே. ₹1 கூட அடுத்தவருக்கு தர மனசில்லாதவர் இவளுக்கு மட்டும் கொடுத்துருவாரா என்ன? அதனால் எதுவும் நடக்காது. சத்யா தப்பாக எதுவும் நினச்சிட்ருப்பா. வீட்டிற்கு சென்ற பொழுது சத்யா சொன்னது தப்பில்லை. அவள் எண்ணம்தான் தவறு என்று புரிந்தது. பெரியம்மா வீட்டில் இல்லை. வீடு முழுக்க மாவிலை தோரணமும் கோலமுமாய் விளங்கியது. பண்டிகை என்றாலே உன் வீடு அமர்க்களப்படும். உனக்கு கல்யாணம்னா பெரியம்மா சும்மா விட்டுருவாரா என்ன? நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. கோடீஸ்வர மாப்பிள்ளை உனக்கு பார்த்து அசந்து போய் ஜாதகம் பார்த்துருக்காரு. நீ கிடைச்சா அவரோட அதிர்ஷ்டம் அதிகரிக்கும்னு ஜோசியர் சொன்னதும் உன் பெரியப்பாவை தேடி பிடிச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பைசா செலவில்லாமல் கோடீஸ்வரனை எல்லாரும் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்க. நல்ல கணவன் கிடைப்பான்னு. இனியாவது உனக்கு விடிஞ்சா சரிதான். அத்தை, என்ன சொல்கிறீங்க? நான் மேற்படிப்புக்காக நுழைவுத் தேர்வு எழுத போயிட்டு வர்றதுக்குள்ளே இது என்ன கலாட்டா? பெரியம்மா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? உன் பெரியம்மா அவ்வளோ சீக்கிரம் சம்மதிப்பாரா என்ன? பக்கத்து வீட்டில் இருந்தாலும் உன் வீட்டில் நடக்கிறது அத்தனையும் எனக்கு தெரியும் தானே. அரை மனசோட தான் சம்மதிச்சிருக்காங்க. உன் பெரியப்பாவுக்கு தெரியாமல் என்கிட்ட ஒரு விஷயமும் சொன்னாங்க. பையனை உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம் செஞ்சு வைப்பாங்களாம். உனக்கு இப்படி ஒரு மகராசி ஆதரவாக இருக்காளே, உனக்காக அவள் எதுவும் செய்வா. நகை சீட்டு போட்டு வச்சிருக்கிறதுல உனக்கு ஒரு ஜோடி தோடு வாங்க தான் போயிருக்கா. வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ளே வந்துடுறதா சொல்லிட்டு போனா, இன்னும் காணோம். சரி சரி, நீ உள்ளே போ. உன் பெரியப்பா வந்தா இருக்கிற கோபத்தையெல்லாம் உன் மேலே தான் காண்பிப்பான். வந்தனா உள்ளே சென்றாள். அக்கா, உனக்கு கல்யாணம்னா எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. மாப்பிள்ளை மாமா கிட்ட நான் என்னெல்லாம் பேசணும்னு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். மாமா எப்படி இருப்பார்? சின்ன மருமகள் தேவா மாதிரி இருக்கணும். அப்போ தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன். ஏய், ரொம்ப டிவி பார்க்குறியா? பாடம் படிக்கிறதில்ல போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உன் தங்க கெட்டிக்காரியாக்கும். சின்ன மருமகள் மட்டும்தான் பார்க்குறேன். பாவம் அக்கா, ராதிகா எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? அவள் கூப்பிட்டா கிருஷ்ணரே நேரில் வந்து பேசுகிறாரு. அவர்கிட்ட கஷ்டத்தை எல்லாம் போக்க சொல்ல வேண்டியது தானே. அவள் எதுவும் கேட்க மாட்டேங்கிறா. கடவுள் நமக்கு அறிவையும் சக்தியும் கொடுத்துருக்கிறதுல கஷ்டத்துலேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் வெளிவரத்துக்காக தான். நம்ம தான் போராடணும். நல்ல செயல்களுக்கு கடவுள் யார் மூலமாவது நமக்கு உதவுவார். உன் சுமையை கடவுள் மேலே சுமத்தாத. நீ பெரிய அழகிதான். அதை விட ரொம்ப அன்பானவ. உன்னை தேவ மாதிரி ரொம்ப நேசிக்கிற மாமா தான் வேணும். நிஜமாக சொல்கிறேன்க்கா, மாப்பிள்ளை மட்டும் எனக்கு பிடிக்கல. கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. சரிதானே? ரொம்ப சரிதான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நீ கலெக்டர் ஆயிட்டன்னா உனக்கு நான் தான் PA. ஓகேவா? 100% சம்மதம். வாசலில் நிழலாடியது. சத்யா எட்டி பார்த்தாள். அக்கா, அம்மா உனக்கு மெஹந்தி போட ஆள் அனுப்பியிருக்காங்க. பின்பக்கம் போய் உட்காந்துக்கலாம். அங்கே தான் யாரும் வரமாட்டாங்க. தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? உனக்கு வேண்டாம்னா எனக்கு வேணும்க்கா. நீ போ, நான் வரேன். உன் கையில் மெஹந்தி போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? நான் இதுக்கு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சந்தோஷப்படலாம். பூ மலர்றது ஒரு சந்தோஷம், குழந்தையோட சிரிப்பு ஒரு மகிழ்ச்சி, புது ட்ரெஸ் போட்டால் ஒரு சந்தோஷம்னு நீ தானே சொல்வ. அது மாதிரி மருதாணி போட்டுக்கிறது இனிமையான விஷயம்தான். அவளை இழுக்காத குறையாய் அழைத்து சென்றாள். என்ன வெயில்! சத்யா, வந்தனா எங்க?
என கேட்டுக்கொண்டே அம்மா உள்ளே வர சத்யாவிற்கு தன் அம்மாவை சீண்டி பார்க்கும் ஆவல் வந்தது. என்னம்மா, இன்னும் அக்கா வரலையா? உன் கூட வருவான்னு நினச்சனே. ஐயோ, இன்னும் வரலையா? என்னாச்சு தெரியலையே. பஸ் ஏதோ ரிப்பேரா இல்லை டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சா? இந்த நேரம் அவள் வந்திருக்கணுமே. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்துட்டு வரியா? ம், சரியான மக்கு அம்மா. அக்கா ஏன் வரலன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் தெரிய போகுது. இதுக்கு எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்? மெஹந்தி போடுறவங்க வந்துட்டாங்க. அக்கா வர்றதுக்குள்ளே நான் போய் மெஹந்தி போட்டுக்க போகிறேன். நீயே ஃபோன் பண்ணி பேசிக்கோ. அவள் ஓடிவிட்டாள். இந்த பொண்ணு இப்படி தான், ஒரு உதவி கூட பண்ண மாட்டா. எந்த நேரமும் விளையாட்டு சிரிப்பு தான். வந்தனாவுக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நானே ஏங்கிட்டு இருக்கேன். இது எங்கே இவளுக்கு புரிய போகுது? இவர் மனசில் இப்போ தான் ஏதோ கொஞ்சோண்டு ஈரம் வந்திருக்கு. அந்த ஈரம் காயறதுக்குள்ளே வந்தனாவுக்கு நல்லபடியாக ஏதாவது கல்யாணம் பண்ணிடணும். நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சுட்டா போதும். எனக்கு கவலையே இருக்காது. அவள் புத்திசாலி பொண்ணு. எந்த இடத்துக்கு போனாலும் சந்தோஷமாக இருந்துப்பா. இவர்கிட்டயே முகம் சொல்லிக்காமல் அவள் இருக்கா. சொந்த தம்பி மக கொஞ்சம் பாசத்தோடு ஆதரிக்கலனாலும் அட்லீஸ்ட் திட்டாமலாவது இருந்திருக்கலாம். ஏனோ இவருக்கு அவளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அவளோட பணத்தை எல்லாம் இவரே அனுபவிச்சுக்கிட்டாலும் கூட கொஞ்சமாவது அன்பு காட்டியிருக்கலாம். ஆனால் அதுக்கு துளி கூட அவருக்கு மனசு இறங்கலை. இருக்கட்டும், ஏதோ கோடீஸ்வரன் இவளை பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க கேட்டதும் எப்படி உடனே ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. தன்னை அறியாமல் பாசம் உள்ளுக்குள்ளே இருக்கோ என்னமோ. எது எப்படியோ, இனியாவது கடவுள் கண் திறந்தா சரி. நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை அவளுக்கு அமையட்டும். வாசலில் கார் வரும் சத்தம் கேட்டது. வரிசையாக விதவிதமாக 5 கார்கள் வந்து நின்றன. ஐயோ, இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக வர்றவங்க என்னோட கண்மணியை எப்படி நல்லா பார்த்துக்குவாங்க? அன்பில்லாத வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிடக்கூடாது. உள்ளுக்குள் இனம் புரியாத கலவரம் எழுந்தது. இருந்தும் இன்னொரு புறம் வந்தனா இன்னும் வந்து சேரவில்லையே என்கிற பதட்டம் அவளுக்கு. இந்த கோபக்கார மனிதனிடம் கடிபட நேருமோ என்பதை விட நல்ல வாழ்க்கையை அவள் நழுவ விட்டுவிடக்கூடாதே என்ற ஏக்கமும் தோன்றியது. உள்ளுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடினாலும் மலர்ச்சியுடன் வந்த விருந்தினர்களை வரவேற்க விரைந்தாள். வெற்றிலைப்பாக்கு, பூ, சந்தனம், குங்குமம் கொடுத்த அவள் கணவன் அவர்களை வரவேற்று கொண்டிருந்தான். வரிசை வரிசையாய் உறவினர்கள் பலவிதமான சீர்வரிசைகளுடன் நுழைந்தனர். சீர்தட்டுகளை வைத்ததும் ஹாலை நிரம்பி வழிவது போல் இடமின்றி போனது. ஏ பாத்தியாடி, பட்டுப்புடவை நகைன்னு எவ்வளவு சீர்வரிசை வச்சிருக்கிறாங்க. வந்தனா அதிர்ஷ்டக்காரி தான். இல்லைனா அந்த அனாதைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? நாம் இருக்கும்போது அவள் எப்படி அனாதையாவா? சும்மா வாய்க்கு வாய் அவளை பற்றி ஏதாவது சொல்லாத. எனக்கு தான் அவள்னாலே ஆகாதே. என்கிட்ட விதனாவாதம் செய்யாமல் போய் வந்தவங்களை கவனி. சீர்வரிசைகளை அறையினுள் அடுக்கி வந்தவர்கள் அமர ஹாலில் இடம் ஏற்படுத்தி கொடுத்தாள். ஜமக்காலம் விரித்து ஆண்களும் பெண்களும் அமர்ந்த பிறகு இவர்களில் யார் மாப்பிள்ளை என கண்களால் துளாவினாள். அதற்குள் யாரோ பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பரிசை போடணும் என்றார்கள். ஐயோ, இன்னும் வந்தனா வந்து சேரவில்லையே. இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன் என்று பெரியம்மா தவிக்க, இருங்க, நாங்கள் எதையும் நேரம் காலம் பார்க்காம செய்யறதில்ல. எங்கள் ஜோசியர் குறித்து கொடுத்த நேரம் வர்றதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. அந்த நேரம் வந்ததும் பொண்ணு பார்த்துக்கலாம். அம்மாடி என்பது போல் மூச்சு விட்டு கொண்டு சத்யாவை விட்டு வந்தனாவை பார்க்க சொல்ல வேண்டும். மாப்பிள்ளை யாருன்னு இன்னும் தெரியலையே. யாரா இருக்கும்? வந்திருக்கும் எல்லாரும் நடுத்தர வயதாக இருக்காங்க. அவங்களில் நடுநாயகமாக 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருத்தர் இருக்கார். வயசுக்கு சற்றும் பொருந்தாமல் உடையணிந்திருந்தார். சின்ன பசங்க அணியக்கூடிய டிஷர்ட் பட்டு வேஷ்டிக்கு பொருத்தாமல் இருக்கிறது உறுத்தலாக இருக்குது. கழுத்தில் சுண்டு விரல் மொத்தத்திற்கு முறுக்கு செயின், கை விரல்களில் கட்டை விரலை தவிர அத்தனை விரல்கள்லையும் டாலடிக்கிற வைர மோதிரம். யார் இவர்? மணமகனோட அப்பாவாக இருக்குமோ என்னும் பொழுதே உள்ளே வந்த செல்வி, அம்மா யார் இவர்? நடமாடும் நகைக்கடையாக வந்திருக்கிறாரு. மாப்பிள்ளையோட தாத்தாவா? ஷ், மெதுவாக பேசுடி. வந்தனா வந்துட்டாளா? அவள் பதில் சொல்வதற்குள் சத்யா சீக்கிரம் எல்லோருக்கும் டிஃபன் கொடுக்க சொல்லி அம்மாவிடம் சொல் உத்தரவிட்டு பெரியப்பா வெளியே சென்றார். அதெல்லாம் வேண்டாங்க, மாமாவுக்கு சர்க்கரை ரத்தம் அழுத்தம் இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. சும்மா அவங்க அம்மாவை வந்து உட்கார சொல்லுங்க. முன்பே நல்ல நேரத்தில் பெண்ணை பார்க்கலாம் என கூறிய அதே பெண்மணி. அந்த அம்மா பேச்சுதான் வீட்டில் எடுபடும் போல. இவள்தான் மாமியாரோ? ரெட்டை நாடி உடம்பு, சாதாரணமாக பேசினாலே அதற்ற மாதிரி தோன்றக்கூடிய குரல். முதியவருக்கு இணையா இல்லை. 1-2 கூடுதலாகவே நகைகள் அடுக்கடுக்காய் அணிந்திருக்கிறாங்க. நான் மாமாவுக்கு உசுறு. எனக்காக மாமா எதையும் செய்வார். நான் வந்த வேலை அதிர்ஷ்ட தேவதை கூரையை பொத்துக்கிட்டு அவருக்கு செல்வத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் மாமா எல்லாத்துலேயும் என் கையால் தான் தொடங்குவார்.
ஊருக்கு ஊர் தொடர்கதை வச்சு தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கும் அவரை கவனிக்கவே நேரம் இல்லை. தொழிலை திறமையாக கவனிக்க நம்பகமான ஆள் அவருக்கு உதவியாக தேவைப்படுது. அப்போ தான் சித்ரா வந்துச்சு. அருமையாக நிர்வாகம் பார்த்துச்சு. அவரும் ஆசைப்பட்டாரு. அதனால் நான் தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 பேரும் நல்லா இருக்கோம். ஆளுக்கு ஒரு பங்களா இருக்குது. முதியவரின் மனைவி பேசிக்கொண்டே போனாள். அட, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு 2 தாரமா? இது என்ன, சிக்கல் எதுவும் இருக்குமா? மாப்பிள்ளை வரலையா? ஹோட்டலில் இருக்காரா? ஆ, என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? சும்மா கேலி பண்ணுறீங்களா அல்லது விஷயமே தெரியாதா? என்னவா இருந்தாலும் இப்பயே நான் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. மாமாவுக்கு 60 முடிஞ்சிருச்சு. அவருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணிடலான்னு ஜோசியர்கிட்ட கேட்டப்ப தான் சொன்னாங்க. அவருக்கு மாரக தோஷம் இருக்காம்மா. அதனால் 20 வயசுள்ள பொண்ணை 3ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியாக போயிடும்னு சொன்னாங்க. அப்போ தான் உங்கள் பொண்ணை பார்த்தாரு. பார்த்ததும் மையலாகிட்டாரு. கல்யாணம் கட்டிக்கிட்டா உங்கள் பொண்ணை தான் கட்டணும்னு உறுதியாக இருந்தார். அதனால் கவலைப்படாமல் கட்டி கொடுங்க, கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிடுவார். ஆத்திரம், ஏமாற்றம், அழுகை, இயலாமை இவற்றால் பெரியம்மாவால் சட்டென எதுவும் பேச முடியவில்லை. சட்டென்று எழுந்து உட்புறம் சென்றார். நல்ல வேளை வந்தனாவின் பெரியப்பா அங்கே இருந்திருக்கவில்லை. இருந்திருந்தாலும் கையில் கிடைத்ததை எடுத்து அவர் மண்டையில் 2 போட்டிருப்பாரா என்ன? சத்யா, உன் அக்கா இங்கே வர வேண்டாம். அவள் எங்கேயாவது போகட்டும். இங்கே இருக்கிறது புதக்குழி. சீக்கிரம் ஓடி போய் அவளை கண்டுபிடிக்க முடியாத ஊருக்கு போக சொல்லு. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடி, கட்டையில் போகிற கிழவனுக்கு 3ஆம் தாரமாக என் கண்மணியை கல்யாணம் செஞ்சு கொடுக்கணுமா? என்ன அநியாயம்! சர்க்கரை, ரத்த அழுத்தம் இப்படி ஊர்பட்ட வியாதிகளை வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆயுசு நீண்டுருமா அல்லது வியாதி தான் குணமாயிடுமா? படுபாவி, பாலு கிணத்துல பச்சை பசும் கிழிய தள்ளி விட்டுருவானோ? என்னை கட்டிக்கிட்டவனை எதிர்க்க முடிய விட்டாலும் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. என் கண்மணியை காப்பாற்றிடுவேன். இவனுங்களை விரட்டுறது பெரிய காரியம் இல்லை. ஆனால் உன் அப்பா தெரிஞ்சே படுகுழியில் தள்ள தயாராக இருந்தாரே. இவரை நம்பி இனி வந்தனாவை இங்கே வச்சிருக்கக்கூடாது. அம்மா, அக்கா முன்னையே வந்துட்டா. நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடினேன். சரி, அவள் வராதது மாதிரியே இருக்கட்டும். அங்கேயே இல்லை, பக்கத்து வீட்டு அத்தைக்கிட்ட நான் தகவல் சொல்லி அனுப்புகிறேன். சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு. என்ன பெரியம்மா என வந்தனா வந்தாள். அவளை இழுத்து கொண்டு பெரியம்மா பக்கத்து வீட்டிற்குள் பின்வழியாய் நுழைந்தாள். போது வந்தனா, இனி இவரை நம்பி ஏமாந்து போகாத. இங்கிருந்து கிளம்பு. திருச்சியில் என்னோட தோழி இருக்கா, அவகிட்ட போயிடு. என்கிட்ட பேசவோ கடிதம் எழுதவோ முயற்சிக்காத. வாழ்க்கையில் நிறைய வழி இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அந்த வழியிலெல்லாம் முயற்சி செய். கடவுள் உனக்கு துணையாக இருப்பார். இருவர உள்ளே சென்றவள் அவள் துணிகளையும் சான்றிதழ்களையும் அவசரமாக எடுத்து கொண்டு வந்தாள். இப்போ புறப்படு. யார் கண்லையாவது நீ பட்டுட்டா அவ்வளோதான். உன் பெரியப்பா தீவிரமாக தேடுறதுக்குள்ளே நீ கிளம்பணும். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்னு நீ எங்கே போனாலும் மாட்டிக்க நேரிடுமே. என்ன பண்ணுறது இப்போது? அக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் காரில் எங்கள் உறவுக்காரங்களை பார்க்க திருச்சி வரைக்கும் போகிறேன். அதனால் நானே வந்தனாவை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிடுங்க. வந்தனா ஃபோன்லேயே பேசினா யார்கிட்டேயும் மாட்டிக்க நேரிடாது. நீ சொல்கிறது சரிதான் என்றவாறு தன் தோழியை தொடர்பு கொள்ள முயன்றாள். நீங்கள் தொடர்பு கொண்ட எண்ணை சரிபார்க்கவும் என அலைபேசி சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது? நேரமும் இல்லை. சரி, நீங்கள் புறப்படுங்க. அவர் ரொம்ப கத்திகிட்ருக்காரு. நான் போய் அவரை சமாளிக்கிறேன். கண்ணே, உன்னை கடவுள் காப்பாற்றுவார். பெரியம்மா என்னை இழுத்தவளை தயங்காமல் புறப்படு. இல்லைன்னா உன் வாழ்க்கை வீணாகிடும். கிழவனுக்கு 3ஆம் தாரமாக உன் பெரியப்பா கட்டி கொடுத்துருவாரு. பேசி நேரத்தை வீணாக்காத. இங்கிருந்து போயிடு. கண்ணீருடன் வந்தனா பக்கத்து வீட்டு அத்தையுடன் காரில் புறப்பட்டாள். அவளுக்கு கையசைக்க கூட முடியாமல் பெரியம்மா அவளை தேடுவது போன்ற பாவனையுடன் உள்ளே நுழைந்தாள். இந்த கதை மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.